ஹாய் கைஸ், வணக்கம் நண்பர்களே. நீங்கள் நானும் இன்று பேச போகும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீமான் மற்றும் பெரியார் பற்றிய ஒரு சமீபத்திய சர்ச்சை. இது ஒரு சாதாரண அரசியல் விவாதமா இல்லை அல்லது தமிழக அரசியலில் புதிய மாற்றத்துக்கான ஒரு அடையாளமா? இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே பாயிண்ட் ஷேர் பண்ணுங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த சில நாட்களாகவே பெரியாரை கடுமையாக விமர்சித்து வராரு. இதற்கு காரணம் என்ன? ஏன் தற்போது இவர் இத்தகைய கருத்துக்களை வலுவாக பேசுகிறார் என்பது பொருள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது அவர் திமுக, அதிமுக, பாஜக போன்ற கட்சிகளின் அரசியல் பந்தத்தில் மக்களை விழிப்புணர்வு செய்யும் வகையில் ஒரு கருத்துக்களை வெளியிட்டார். ஆனா பெரியார் குறித்து அவர் எடுத்த ஒரு சில கருத்துக்கள் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெரியார் என்பது சமூக சமுதாயத்திற்கும் ஒரு முக்கிய அடையாளம். சாதி ஒழிப்பு, பெண்ணிய உரிமை, மத நம்பிக்கைகளை பகுத்தறிவு கோணத்தில் விமர்சித்தவர். ஆனால் சிலர் பெரியாரின் கொள்கைகளை முழுமையாக ஏற்க மறுக்கின்றார். ஏன் என்று தெரியவில்லை. சீமான் தற்போது பெரியார் ஏற்க முடியாது என கூறுவது அவரது அரசியல் தலையீடாக கருதலாம் என்பதுதான் கருத்து. சீமான் கூறுவதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகமே பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்க மாட்டேன். இதனால் நாம் தமிழர் கட்சியின் சில ஆதரவாளர்களும் குழப்பமடைகிறார்கள் சொல்லியிருக்காரு. இது அவருடைய கட்சியின் வருங்கால அரசியல் பயணத்தில் எவ்வாறு தாக்கம் ஏற்படுத்தும் என்பது அவருக்கு தெரியுதில்லை. அவரது கட்சியினருக்கு இது ஒரு புதிய திசை மாற்றமா இருக்கு என்பது அவர் புரிந்து கொள்ளவில்லை. தமிழக அரசியல் பெரியாரின் ஆதரவாளர்கள் அதிகம். திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பலர் அவரை வழிபட்டு வராங்க. ஆனா சீமான் இப்போது பெரியார் வழியை மறுக்கிறார் என்பதால் அவருக்கு எதிராக பலவித விமர்சனங்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இச்சர்ச்சைகள் நாம் தமிழர் கட்சிக்கு நன்மையா அல்லது தீமையா? சீமானின் இந்த புதிய நிலைப்பாடு கட்சி வளர்ச்சிக்கு தடையா இருக்குமா என்பதுதான் ஒரு கேள்வி. அல்லது தமிழக அரசியலில் இது புதிய மாற்றத்துக்கு வழிவகுக்குமா? நண்பர்களே, இந்த விவாதம் தொடர்கின்று வருகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீமான் எடுத்த இந்த நிலைப்பாடு தமிழக அரசியலுக்கு எந்த வகையில் தாக்கம் செய்யும்? உங்கள் கருத்துக்களை கீழே பகிர்ந்து கொள்ளுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை. உங்கள் ஆதரவுக்கும் எங்கள் வளர்ச்சிக்கும் மிக முக்கியம். வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.